ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரையும் யூனிட் 3ல் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லேயும் இதிலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கேள்வியாவது கேட்டுடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு முக்கியமான டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மதசார்பற்ற நாடு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மதசார்பற்ற நாடு அப்படின்னா எந்த ஒரு ஜாதி, மதம், கலாச்சாரம் எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் நடுநிலையாக இருக்கக்கூடிய நாடு தான் வந்து பார்த்திங்கன்னா மதசார்பற்ற நாடு அப்படின்றது, ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்கூல் புக்கை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா சமய சார்பின்மை, மத சார்பின்மை, சமய சார்பற்ற நாடு, மதசார்பற்ற நாடு இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? எல்லாத்துக்கும் உண்டான பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான், ஓகேங்களா? அதாவது சாதி மத பேதம் இல்லாமல் எல்லாரும் சமமாக பார்க்கக்கூடிய நாடு தான் வந்து பார்த்திங்கன்னா மதசார்பற்ற நாடு அப்படின்றது. ஸோ அந்த வகையில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதசார்பற்ற நாடு, சரிங்களா? ஸோ மதசார்பற்ற நாடு அப்படின்றது எல்லா மதங்களையும் வந்து பார்த்திங்கன்னா சமமாக தான் பார்க்கும், ஓகேங்களா? அதே மாதிரி மக்கள் அனைவரும் அவங்க விரும்பக்கூடிய மதத்தை வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றலாம். அதற்குண்டான பிரச்சாரமும் அவங்க வந்து செய்யலாம். அதற்குண்டான முழு சுதந்திரம் வந்து பார்த்திங்கன்னா மதசார்பற்ற நாடு வந்து கொடுக்குது. அதே மாதிரி மதசார்பற்ற நாடு அப்படின்றது எந்த ஒரு மதத்துக்கும் ஆதரவாக இருக்காது, ஓகேங்களா? அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் கூட மதத்தின் அடிப்படையில் வந்து இருக்காது, ஓகேங்களா? இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 96 மதசார்பற்ற நாடுகள் வந்து இருக்குது. அதில் முற்றிலும் மதசார்பற்ற நாடும் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பகுதிகளில் மட்டும் மதசார்பின்மையை வந்து பின்பற்றக்கூடிய நாடுகளும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதசார்பற்ற நாடு, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மதசார்பற்ற நாட்டோட பண்புகள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் 3 விதமாக பிரிச்சிருக்காங்க, ஓகேங்களா? சுதந்திர கோட்பாடு, சமத்துவ கோட்பாடு, நடுநிலைமை கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. சுதந்திர கோட்பாடு அப்படின்றது ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த சமயத்தையும் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து பார்த்திங்கன்னா முழு சுதந்திரம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர கோட்பாடு அப்படின்றது. அதே மாதிரி சமத்துவ கோட்பாடு அப்படின்றது அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமயத்துக்கு அதிகமான முன்னுரிமையும் இன்னொரு சமயத்துக்கு கம்மியான முன்னுரிமையும் வந்து கொடுக்கல, ஓகேங்களா? ஸோ எல்லா சமயத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடுநிலையாக தான் வந்து அரசாங்கம் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சமத்துவ கோட்பாடு அப்படின்றது. அதே மாதிரி நடுநிலைமை கோட்பாடுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சமய விவகாரங்களில் அரசு வந்து பார்த்திங்கன்னா நடுநிலையாக தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது மாதிரி 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மதசார்பின்மை அப்படின்றது இப்போன்னு கிடையாது, ஓகேங்களா? ஸோ பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசர்களே வந்து பார்த்திங்கன்னா இதை பின்பற்றி இருக்காங்க. ஸோ அதற்கு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா அசோகரோட 12வது பாறை அரசாணை, பாறை கல்வெட்டுகளில் வந்து ஒரு குறிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே பேரரசர் அசோகர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பாறை கல்வெட்டுகளில் சொல்லியிருக்காரு, ஓகேங்களா? ஸோ எல்லாரையும் சமமாக தான் அரசாங்கம் வந்து பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அக்பரோட கல்லறை வந்து பார்த்திங்கன்னா ஆக்ராவில் சிகாந்திரா அப்படின்ற பகுதியில் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த கல்லறையில் இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்கள் சார்ந்த கூறுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லறையில் பொறிக்கப்பட்டிருக்கும், ஓகேங்களா? ஸோ இதன் மூலயமா அந்த காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா அரசர்கள் வந்து சமய சார்பின்மையை வந்து பின்பற்றி இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்திங்கன்னா சமய சார்பின்மையை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, ஓகேங்களா? ஸோ சமய சார்பின்மை அப்படின்ற சொல் வந்து லத்தீன் வார்த்தையான செகுலம் அப்படின்றதுலேருந்து பெறப்பட்டிருக்கு. இதன் பொருள் வந்து பார்த்திங்கன்னா காலம் அல்லது உள்ளுணர்வு காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கில பத்திரிகை எழுத்தாளர் ஜார்ஜ் ஜோசப் ஹோலியோக் அப்படின்றவர் தான் செக்யுலரிசம் அப்படின்ற பதத்தை வந்து உருவாக்குனார், ஓகேங்களா? மதசார்பின்மை அப்படின்ற பதத்தை வந்து உருவாக்குனார், ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதை நோட் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சமய சார்பின்மை சம்பந்தமான சட்டப்பிரிவுகள் வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ சமய சார்பற்ற அப்படின்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படலை, ஓகேங்களா? ஸோ 1950ஆம் ஆண்டு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வருது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சமய சார்பற்ற அப்படின்ற சொல் வந்து இல்லை. ஆனால் 1976, ஓகேங்களா, 1976 இந்திய அரசியலமைப்பு மேற்கொள்ளப்பட்ட 42வது சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில் சமய சார்பற்ற அப்படின்ற சொல் வந்து சேர்த்தாங்க,
ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சமய சார்பற்ற அப்படின்ற வார்த்தையை எந்த ஆண்டு சேர்த்தாங்க, அப்படி இல்லைன்னா எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்த்தாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சமய சார்பின்மை சம்பந்தமாக ஒரு சில சட்டப்பிரிவுகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 சட்டப்பிரிவு 12லேருந்து 35 வரையும் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் சம்மந்தமாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதில் சமத்துவ உரிமை அப்படின்றதில் சட்டப்பிரிவு 14 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமந்தான். இவன் வந்து இந்த சமயத்தை சார்ந்தவன், இவன்கிட்ட நிறையா பணம் இருக்குது அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமந்தான் அப்படின்றத சட்டப்பிரிவு 14 வந்து சொல்லுது. சட்டப்பிரிவு 15 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமயம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் இதன் அடிப்படையில் பாகுபாடு பார்க்குறாங்க அப்படின்றத தடை செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூலில் இந்த சமயத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் சீட்டு கொடுப்போம், இந்த கேஸ்ட்டை சேர்ந்தவங்களுக்கு தான் சீட்டு கொடுப்போம் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 15 வந்து தடை செய்யுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் சட்டப்பிரிவு 16 வந்து பார்த்திங்கன்னா பொது வேலை வாய்ப்புகளில் சமமான வாய்ப்பு வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அரசாங்க வேலையோ இல்லை வந்து ஒரு தனியார் வேலையோ, ஓகேங்களா, ஒரு சமயத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும் போஸ்டிங் கொடுக்கறது, அதே மாதிரி ஒரு கேஸ்ட்டை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் போஸ்டிங் கொடுக்கறது, ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு வந்து வழங்கணும் அப்படின்றத சட்டப்பிரிவு 16 வந்து சொல்லுது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகளில் சமய சார்பு உரிமை அப்படின்றது பார்த்துருப்போம். ஸோ அதில் சட்டப்பிரிவு 25 வந்து என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு சமயத்தையும் மக்கள் வந்து பின்பற்றலாம். ஸோ அதற்குண்டான பரப்புரை வந்து செய்யலாம். அதற்குண்டான முழு சுதந்திரம் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 25 வந்து மக்களுக்கு கொடுக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி சட்டப்பிரிவு 26 வந்து பார்த்திங்கன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 26 வந்து கொடுக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் சட்டப்பிரிவு 27 வந்து என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்கணும் அப்படின்றதுக்காக அரசாங்கம் வந்து எந்த ஒரு குடிமகன்ட்டையும் வரி வந்து வசூலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பிரிவு 27 வந்து சொல்லுது. ஓகேங்களா. ஸோ நம்ம ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி அரசாங்கம் அப்படின்றது சமமாக தான் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இன்னொரு சமயத்தாருக்காக இன்னொரு சமயத்தார்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வற்புறுத்தி பணத்தை வந்து வாங்கக்கூடாது அப்படின்றத சட்டப்பிரிவு 27 வந்து சொல்லுது. ஓகேங்களா. அதே மாதிரி சட்டப்பிரிவு 28 எந்த கல்வி நிறுவனங்கள்லையும் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகளில் சமய வழிபாடுகளில் நம்ம வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தக்கூடாது. ஓகேங்களா. இப்போ வந்து கல்வி நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை வந்து வேறு ஒரு தனியார் நிறுவனமாக இருக்கட்டும், அவங்களுடைய சமயம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் நம்மளை வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தக்கூடாது அப்படின்றத சட்டப்பிரிவு 28 வந்து சொல்லுது. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக கல்வி கலாச்சார உரிமை. ஸோ இதில் சட்டப்பிரிவு 29(2) வந்து என்ன சொல்லுதுன்னா, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு வந்து காட்டுறதுக்கு தடை செஞ்சுருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஊர்லேயே நிறையா ஸ்கூல் இருக்கும், அந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் ரீதியாக வந்து சீட்டு கொடுக்கறது, ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தடை செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. சட்டப்பிரிவு 29(2) படி. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சமய சார்பற்ற அப்படின்ற வார்த்தை சேர்க்கறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ 1976 தான் சமய சார்பற்ற அப்படின்ற வார்த்தையே வந்தது. ஓகேங்களா, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில். ஆனால் 1950 வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்திட்டத்தெல்லாம் எழுதிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க? ஸோ இந்த சமய சார்பற்ற அப்படின்ற வார்த்தையை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் 1976 சமய சார்பற்ற அப்படின்ற வார்த்தையை முகவுரையில் சேர்த்தாங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சமய சார்பின்மை சம்மந்தமாக கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா ஸோ இந்த சட்டப்பிரிவின்படி தான் கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ இதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை வேற்றுமையில் ஒற்றுமை நாடாக விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூலில் குறிப்பிட்டிருக்கார். ஓகேங்களா. அதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூலை எழுதியவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுறதுனால இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு V.S. ஸ்மித் அப்படின்றவர் அவருடைய குறிப்புகளில் சொல்லியிருக்கார். ஓகேங்களா. ஸோ இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில்
கேட்கக்கூடிய கேள்வி தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறுபட்ட மாநிலங்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நடனம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டோட பெருமையை பற்றி சொல்லுது. கேரளாவை பொறுத்தவரையும் தெய்யம், மோகினி ஆட்டம், பஞ்சாபை பொறுத்தவரையும் பாங்க்ரா, குஜராத்தை பொறுத்தவரையும் கார்பா, தாண்டியா, ராஜஸ்தானை பொறுத்தவரையும் கல்பேலியா, கூமர், உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையும் ராசலீலா அப்படின்ற நடனம், அதுக்கப்புறம் உத்தரகாண்டை பொறுத்தவரையும் ஜோலியா அப்படின்ற நடனம், அசாமை பொறுத்தவரையும் பிஹு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாநிலத்தோட சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய நடனமாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட 8வது அட்டவணையின்படி கிட்டத்தட்ட 22 மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. தற்போது வரை 6 மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதில் முதல்ல தமிழ் மொழியை தான் வந்து பார்த்திங்கன்னா செம்மொழியாக அறிவித்தாங்க. எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2004. அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் வந்து பார்த்திங்கன்னா 2005 செம்மொழியாக அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் தெலுங்கு மற்றும் கன்னடத்தை வந்து பார்த்திங்கன்னா 2008 வந்து அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் மலையாளத்தை 2013 வந்து அறிவித்தாங்க. ஒரியாவை வந்து பார்த்திங்கன்னா 2016 அறிவித்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு அப்படின்றத தெரிஞ்சிக்கக்கூடிய வகையில் இருந்தது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதிலேருந்து தான் கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ இதை தாண்டி கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்தவரையும் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. துருவம் அகாடமிலேருந்து கார்த்திக்.